சில தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படத்தை வெற்றிக்கு அப்புறம் அந்த படத்தோட ஹீரோவான சிவகார்த்திகேயன் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பேட்டியை படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் இந்த அளவுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் 300 கோடி 200 கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நாங்கள் டார்கெட் வைக்கல. அந்த படத்தில் ஓடிக்கிற கதாபாத்திரம் மற்றும் அந்த படத்தோட கதை எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறதுல ஒவ்வொரு படத்தோடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் சம்பளம் அப்படிங்கிறது பேசப்படும். இப்போ முருகதாஸ் அவர்களுடைய திரைப்படத்துக்கான சம்பளம் அப்படிங்கிறது வேற, நான் மற்ற படங்கள் நடிக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது வேற. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அஜித் அவர்களை சந்திக்கிறப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய வாழ்க்கை ரீதியான நிறைய பாடங்களை கற்றுக்கிறேன். ஸோ ஒரு படத்தில் நடிக்கும்போது எப்படி நடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நம்ம புரிதலோடு அணுகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஜித் சார்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ அஜித் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாகவும் புரிதலோடையும் நல்லா சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதாகர் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு. அவருடைய 25வது திரைப்படத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா 24வது திரைப்படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏர முருகதாஸ் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 படங்கள் இப்போ ஒப்பந்தமாக இருக்காரு. இந்த 3 படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர முருகதாஸ் அவர்களோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி அவர்களோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி டான் திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் 24வது திரைப்படத்தை SK24 பார்த்தீங்கன்னா இயக்க போகிறாரு. அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுதாகர் அவர்களோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா புறநானூறு என்ற திரைப்படத்தை நடிக்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது. ஸோ சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா சுதாகர் மற்றும் சூர்யா அவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக அந்த படத்துலேருந்து 2 பேரும் விலகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா முரளி மற்றும் ஸ்ரீலீலா மற்றும் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா முரளி அவர்களுடைய கதாபாத்திரங்களுக்கு ஃபஸ்ட் யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து விலகிட்டதுனால நம்ம துல்கர் சல்மான் அவர்களும் விலகிட்டாங்க. நர்சியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா அவர்களுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்கள் விலகிட்டதுனால துல்கர் சல்மான் மற்றும் நர்சியா 2 பேருமே இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம அதர்வா முரளி மற்றும் ஸ்ரீலீலா அவர்கள் நடிக்கிறாங்க. ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை மற்றும் விவாதங்கள் நடைபெற்று வருது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதான்னு சொல்லிட்டு படத்தோட டீம் சொல்ல போகிறதா தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்ம ஏர முருகதாஸ் அவருடைய படத்தில் பிஸியாக இருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா கமிட் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றின மேலும் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோஸ் பார்க்குறதுன்னு தெரியுது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.